ஓம் சாந்தி. எல்லோரும் 2 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாதவங்க ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ குறைஞ்சது அரை மணி நேரம் பண்ணுங்கள். அப்போ தான் அது தாரணை ஆகும். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். பாபா சொல்கிறாரு, அரைக்கல்பமாக நாயகிகளாகிய நீங்கள் வாங்க பாபா, என் துக்கம் தாங்க முடியல, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நான் வந்திருக்கிறேன். கப்பலில் ஏறுங்க இல்லை. இது சங்கமகன்றது அந்த படகு தான், ஏறியாச்சு. இப்போ திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பரந்தாமம், சொர்க்கம். இதை பார்க்க பார்க்க போய்கிட்டே இருக்கும். கலியுகத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. அதுதான் நங்கூரம் எடுத்தாச்சு. அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லை. இறந்துட்டா பொண்ணு தாலி இருக்கிறா இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, செத்தவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. கலியுகத்தில் இருக்கிற எல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் செத்துட்டாங்க. அப்போ பாபா இருக்கிற பரந்தாமம், சொர்க்கம், இதே தான் சிந்தனையில் இருக்கணும். ஸோ இந்த படகுல போகிறோம். நிறைய பேர் வாங்குவாங்கன்னு கூப்பிட்றோம், வர்றதில்லை. ஏன்? என்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, எங்களுக்கு ஆல்ரெடி சொர்க்கம்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. எல்லா அரசாங்கங்களும் எங்களுக்கு நிறையா சாப்பாடு இருக்குது, பற்றாக்குறையெல்லாம் வராதுன்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும், பாவம் இது அழிய போகுது. அதனால தான் நம்ம படகுல ஏறி போயிட்டுருக்குறோம். போகிற இடம் அனைத்தும் நிரம்பிய சொர்க்கம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற இங்கே பாவம் அழிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு குஷி வருன்றார். ஸோ அதுக்காக தான் பின்னாடி இருக்கிற உலகத்தை பார்க்காதீங்க, போயிட்டே இருக்கிற படகுல போயிட்டு இருக்கிற பாபா, சொர்க்கம், பரந்தாமம், அது அழிய போகுது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்? அதுக்கு முன்னாடியே நான் தப்பிச்சிட்டேன் இல்லையா. இங்கே என்ன இறக்கிறதுக்கான பயிற்சி. அப்போ ஏன்னா இங்கே துக்கம்தான் வரும். இங்கே இறக்காமல் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் இந்த உடலை விட்டு நீங்கள் போக போகிற இடம் சொர்க்க பூமி, பொன் விளையும் பூமி. அதை நினைத்து நினைத்து உங்களுக்கு சந்தோஷம் வரணும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் ஞாபகம் வைக்க போகிறீங்க. ஏன்னா அரை கல்பம் கூப்பிட்டதுனால பாபா வந்துட்டார். படகுல ஏறிட்டீங்க, திரும்பி பார்க்காதீங்கன்றாரு. ஏன்னா அது அழிய போகுது. பொன் விளையும் பூமிக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். இதே திரும்ப திரும்ப நினைவு பண்ணிக்கிட்டே பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இதோடைய பவர் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் ஒரு முரளி ஃபுல்லாக நம்ம தாரணை பண்ணணும். ஸோ எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்குமே தெரியாது இதை எப்படி தாரணை பண்ணுறதுன்னு. மம்மா இப்படி தான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து தாரணை பண்ணுவாங்க. ஓம் சாந்தி.